அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்னதுன்னா தேங்காய் சோறு. இன்றைக்கி தை 1 தேங்காய் சோறு ஆக்கப்போகிறோம். மருந்து சோறு. இதுக்கு தேங்காய் சோறு மசாலா உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கடையில் இருக்கிற ஹேர்மி மசாலா இப்போ அவுத்து காட்டுறேன். இதுக்கு ஒரு கத்திரிக்காய் பச்சடி, அப்புறம் மீன் குழம்பு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தாளிச்சிட்டேன். இந்த தேங்காய் சோறு மசாலாவை தேங்காயும் பால் எடுத்து 1க்கு 2 தண்ணி வச்சு புழுங்கல் அரிசி, பொன்னி அரிசி, கிச்சன் கிங் அரிசி. இப்போ இந்த மருந்து சோறு ஏற்கனவே என் வீடியோவில் போட்டிருப்பேன். இது முதுகு வலி, இடுப்பு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது, கால் வலிக்கெலாம். இதுக்கு கத்திரிக்காய் பச்சடி தான் வைக்கணும், தயிர் பச்சடி வைக்கக்கூடாது. மீனும் தயிரும் சேர்க்கக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கணுங்க. மீனும் தயிரும் சேர்க்கக்கூடாது. இது பொன்னி அரிசி, கிச்சன் கிங் அரிசி 1.5 கப்பு வச்சுருக்கேன். இதுக்கு பழைய அரிசினால் 3.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இது கொதிக்கட்டும். இந்த கத்திரிக்காய் பச்சடி. கத்திரிக்காய் பெரியது 2, தக்காளி 4 போட்டு, நாட்டு வெங்காயம் கைக்கு 1 பிடி, சின்ன வெங்காயம், உள்ளி போட்டு நல்லா வேக வைக்கணும். அதோட 4 பச்சை மிளகா, பூண்டு 4 பல் பூண்டு போட்டு நல்லா வேக வச்சோன்னா கரண்டியால் இப்படி இதுன்னுட்டு ஒரு சொட்டு தேங்காய் ஊற்றி வத்தல், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிடணும். அதுக்கு கொஞ்சம் புளி, ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி கரைச்சி ஊற்றணும். இதுதான் கத்திரிக்காய் பச்சடி. அதே மாதிரி இன்றைக்கி என்ன மீனுன்னா நெடுவா மீன். பாருங்கள், நெடுவா மீன் குழம்பு. இதுதான் இன்றைய சமையல். மசாலா காட்டுறேன். கவுண்டர் டாப்பில் ஜாமான்லாம் கழுவியாச்சு, எல்லாம் கவுத்தியாச்சு. கிச்சன் டாப்பை துடைச்சாச்சு. வேலை முடிஞ்சிருச்சு. கடான்னு எல்லாம் உரித்து வெட்டி வச்சுட்டு 1 ஹவருக்குள்ளே வேலை முடிஞ்சிடும். 10:30 எங்கள் வீட்டில் சமையல் முடிஞ்சிடும். என்ன சமையல், என்ன வைக்கணும்னு முதல் நாளே காய்கறியிலேருந்து எல்லாம் நம்ம வாங்கி வச்சாச்சுன்னா எல்லாமே லேசாக லகுவாக முடிஞ்சிடும். முதல் நாள் நாளைக்கு என்ன சமையலோ இன்றைக்கே எல்லாம் காய்கறி எல்லாம் இது பண்ணி என்ன கறி வைக்கணுங்கிறதையும் யோசித்து வச்சிடணும். இதுதான் மசாலா. கடைகளில் விற்கிது, 30 ரூபா. $50 கிராம். இதில் 1 கப்பு அரிசிக்கு நான் இந்த ஸ்பூன் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்பூனுக்கு 1 கப்புக்கு இந்த ஸ்பூனுக்கு 4 கப்பு போடலாம், 5 கப்பும் போடலாம். மசாலா போட்டால் தான் நல்லாயிருக்கும். நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போது இந்த மசாலா சரியாக வரட்டும். இப்போ பேப்பரை வச்சு நம்ம கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடுறோம். இது ரொம்ப ஈஸி. பேப்பரை வச்சு க்ளீன் பண்ணும் போது பிசுப்பு தன்மை இருக்காது. துணியை கசக்க வேண்டியதில்லை. நமக்கு எல்லா வேலையும் லகுவாக முடிஞ்சிடும். நீட்டாகிடும் கவுண்டர் டாப். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை தட்டிடும். பிஸ்மில்லா. உப்பெல்லாம் கரெக்டானு பார்க்கும். கரெக்டாக 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் அரிசி வந்தோடனே நேராக பட்டன் போட்டு ஸ்லோவாக்கி 10 நிமிஷம். கொதிக்கட்டும். கொதித்த பிறகு மூடலாம். நீங்கள் காலையில் கொண்டக்கடலை ஏதாவது ஒரு பயிர் நம்ம சாப்பிடணும். சரியா?
இப்போ மூடியாச்சு. மூடி ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் பட்டன் போட்டு அடுப்பை நேராக சிம்முக்கு கொண்டு வந்துடணும். சிம்முக்கு கொண்டு வந்துட்டு 10 நிமிஷம் தேங்காய் சோறு மருந்து சோறு ரெடி ஆயிரும். இப்போ எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன பண்ணேன், இனிப்பு பொங்கல். கரண்ட் போயிட்டேன். காலையில் இட்லி, லைட் கரண்ட் வந்துட்டான்னு பார்க்கும். வந்துருச்சு. இதை பாருங்கள், காலையில் இட்லி சாம்பார், ஒரு இனிப்பு பொங்கல். இது 1 கப்பு பச்சரிசிக்கு 1/4 கப்பு சிறுபருப்பு போட்டு நல்ல குழைய வேக வச்சிடணும். வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை பாகு ஊற்றி ஏலக்காய் பொடி தூவி அதுக்கப்புறம் நம்ம நெய்யில் முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு தாளிக்கணும். சூப்பராக இருக்கும் சர்க்கரை பொங்கல். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன வச்சிங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் சிங்கெல்லாம் கழுவியாச்சு, வீடெல்லாம் கூட்டியாச்சு. இப்போது கரெக்டாக இப்போ மணி 11, ஒரு 10 நிமிஷம் இது வேகணும். மீன் வறுக்கிறது 2வது தான் வறுக்கணும் சூடாக. முன்னுக்கூட்டி மீன் வறுத்தாச்சுன்னா அது ஆறிடும். ப்ரெஷர் வரட்டும். காலையில் இட்லிக்கு சாம்பார் போட்டேன், நைட்டுக்கு தோசை சாம்பார் வச்சுருவேன். சேர்த்தே போட்டேன், எல்லா காய்கறியும் போட்டுட்டேன். இப்போ டீ குடிக்கிற நேரம். டீ போட்டாச்சு, குடிச்சிக்கிட்டே தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். கரெக்டாக இது 1.5 கப்பு வேகுது இந்த குக்கர். ப்ரெஷர் வந்துட்டு இப்போ நம்ம பட்டன் போட்டு அடுப்பை நேராக சிம்முக்கு கொண்டு வந்துடணும். போட்டாச்சா, சிம்முக்கு கொண்டு வந்தாச்சா 10 நிமிஷம் சோறு ரெடி ஆயிரும். இப்போது நம்ம ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு. இதை திறந்து என்ன பண்ணணும், மருந்து சோறு ரெடி ஆகிட்டு. தேங்காய் சோறுங்குவோம் எங்கள் ஊரில், இது தேங்காய் சோறுங்குவோம். சூப்பரான சூடான ஒரு தேங்காய் சோறு ரெடி ஆயிடுச்சு. முன்னால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, உப்பு மீனை உப்பில் வச்சு தான் தேங்காய் சோறு இருக்கும். இப்போ தான் உப்பெல்லாம் குறைஞ்சிருச்சு. எல்லோரும் உப்பு குறைவாக போடுறதுனால உப்பு மீன்லாம் வாங்குறது கிடையாது. நம்ம மீனை வாங்கி லைட்டாக உப்பு போட்டு வச்சுட்டு தான் இந்த மசாலா சோறு ஆக்குவோம். பாருங்கள், தேங்காய் சோறு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் முட்டை வேக வச்சாச்சு. அதுக்கப்புறம் தயிர் சம்பல், கத்தரிக்காய், தயிர் சம்பல் இல்லை, கத்தரிக்காய் பச்சடி. கத்தரிக்காய், தக்காளி பழம்லாம் போட்டு ஒரு பச்சடி. இந்த மசாலா சோறுக்கும் இந்த பச்சடிக்கும் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் என்ன மீன், இன்றைக்கி நெடுவா மீன் குழம்பு. மண் சட்டியில் தான் நான் மீன் குழம்பு வைப்பேன், நல்லாயிருக்கும். மண் சட்டி சமையல். இந்த சோறுக்கு மீன் குழம்பு தான் நல்லாயிருக்கும். சில பேர் மட்டன் வைக்கிறாங்க, மட்டன் நல்லா இருக்காது. ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இன்றைக்கி தை 1, அதுக்கு இப்படி தான் சோறுலாம் நாங்கள் ஆக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.